இந்தியன் பேங்குக்கும் எனக்கும் ஒரு சின்ன குடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருந்துச்சு. அதனால ஒரு ஆர்டிஐ போட்டேன் இந்தியன் பேங்குக்கு. அதை எதில் போட்டேன்னா ஸ்பீட் போஸ்ட்டில் போட்டேன். எனக்கு வந்து ஆன்லைனில் அனுப்பலாம்னு தெரியாது. நானும் ஹவ் டு ரைட் ஆர்டிஐ எப்படி போடுறது அந்த மாதிரிலாம் போட்டு பார்த்து வீடியோ பார்த்து நான் வந்து ரூ. 10 ஸ்டாம்ப் போட்டு கேள்விகளை கேட்டு அனுப்பிட்டேன். இதுக்கப்புறம் ஒரு நாள் திடுதிப்புன்னு வந்துச்சு. நான் ரொம்ப நாள் காத்துக்கிட்டே இருந்தேன். பட் இதான் நான் முதல் தடவை போடுற ஆர்டிஐ அப்படின்றனால எனக்கு வந்து ஒரு ஏதோ சாதித்த மாதிரி உணர்வு. அதோட வாங்கி பார்த்தா ஒரு ஷாக்கு. இப்போ அந்த பதில் முக்கியம் இல்லை. நம்ம அதை எப்போ வேணால் பார்த்துக்கலாம். ஒரு தனி வீடியோவாக போடுறேன். யாரும் பார்க்கலைனாலும் நான் ஒரு தனி வீடியோ போடுவேன். ஏன்னா அது தனி பிரச்சனை. ஆனால் இந்த ஆர்டிஐயில் என்ன பிரச்சனைனா, நான் வீடியோ போட்டு பார்த்தேன்ல, அதில் வந்து என்னென்னா எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட்டு தமிழ்நாட்டோடது ஊராட்சி ஒன்றியம் அந்த மாதிரி இதுக்கு மட்டும்தான் ரூ. 10 அக்கௌண்ட் ஸ்டாம்ப் ஃபீஸ் கட்டி போடணும். அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்ந்து ஏதாவது ஒரு ஆர்டிஐ போடுறோம், அந்த டிபார்ட்மெண்ட் பற்றி ஏதாவது ஆர்டிஐ போடுறோம் அப்படின்னா அப்போ வந்து நம்ம கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் போட்டுடலாம் ரூ. 10. இதை அவங்க மென்ஷன் பண்ணும்போது தான் எனக்கே தெரிஞ்சிச்சு. இந்த ஆர்டிஐயோட அவங்க கீழே ஆன்சருக்கு அப்புறம் இன்னொன்று கொடுத்துருந்தாங்க. நீங்கள் கரெக்டான முறையில் ஆர்டிஐ ரூல்ஸ் படி நீங்கள் பே பண்ணவே இல்லை அப்படின்னு. அதாவது இங்கே வந்து கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் போட்டக்கூடாது, டிடி அந்த மாதிரி தான் அனுப்பணும் போட்டிருந்தாங்க. இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஒரு புக் படித்தேன். அந்த புக்லேயும் அப்படி தான் இருந்துச்சு. நான் அப்புறம் காமன் மேன் சொல்லிட்டு யூடியூப்பில் ஒருத்தர் ஆர்டிஐ பற்றி போடுவார். அவர்கிட்டையும் போய் கேட்டேன். அவரும் கமெண்ட்டில் அப்படி தான் சொன்னார். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அப்படி ஆர்டிஐ அனுப்பும்போது நம்ம வந்து ரூ. 10 ஸ்டாம்ப் போட்டக்கூடாது. அதுக்கு பதிலாக ஆர்டிஐ போடுறவங்க அந்த வெப்சைட்லேயே போய் போட்டுருங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட வெப்சைட் ஒன்று இருக்குது, ஆர்டிஐ ஆன்லைன்னு. அந்த வெப்சைட்லேயே போட்டுருங்க. ஏன்னா ரூ. 10 தான், ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்பும்போது ரூ. 60. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைன்லேயே எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணுறேங்க. நான் இதைத்தான் இந்த விஷயத்துலேருந்து கற்றுக்கிட்டேன். பட் இருந்தாலும் எனக்கு இது எக்ஸ்பீரியன்ஸ் தான். எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். இது என்னோட மேட்ரு இருந்தாலும் கிட்டத்தட்ட பொது சம்மந்தப்பட்ட விஷயந்தான், பிரச்சனை தான். அதனால் இதை பற்றி ஒரு ஃபுல் வீடியோ போடணும். பட் ஃபுல்லாக இதெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து அதை ஃபுல்லாக ஒரு வீடியோவை போடுறேன்.